Hello, my dear friends. This is Subburaj Rajan. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அல்லது சந்தோஷமா இல்லைனாலுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு கடும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு வீடியோவை நான் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஒரு உலகத்துல எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வெற்றிக்கு மிக மிக முக்கியமானது உழைப்பு தான். உழைத்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறதுதான் ஒரு சிறந்த ஒரு பதிலா கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் தெரியுது உழைச்சா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு தெரியுது. ஆனால் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் கண்டிப்பா கிடையாது. சில பேர் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு போறாங்க, நல்லா வாழ்றாங்க. அப்படின்னா உழைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே. அந்த பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு நிலைமைக்கு போறாங்க. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் அவரோட புக்ல எழுதியிருக்காரு. அதுல உழைப்பை பத்தி ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த உழைக்கும் பொழுது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த கோட்பாட்டில இருந்து நான் ஒரு வாழ்க்கை பாடமா பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு எக்கனாமிக்ஸ் பிளஸ் ஒரு லைஃப் லெசன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ இருக்கும். பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் உழைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத சிம்பிளா சொல்ல போறேன். எக்கனாமிக்ஸ்ல லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க உழைப்புக்கு. உழைப்புனா லேபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம உழைப்பாளின்னு கூட சொல்லலாம். லேபர்னா என்ன? நம்மளுடைய உடலை மட்டும் பயன்படுத்தி அல்லது மனதை மட்டும் பயன்படுத்தி அல்லது உடல் மற்றும் மனது இரண்டையும் பயன்படுத்தி நாம ஒரு பணத்திற்காக நாம வேலை செய்யறோம். வேலை செஞ்சு நாம ஒரு பொருளையோ அல்லது சேவையவோ உருவாக்குறோம். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல என்னதான் நம்ம பொருளையும் சேவையும் உருவாக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வந்தாலும் பணத்திற்காக நம்ம வேலை செய்யறோம். இந்த உழைப்பை பத்தி ஆடம் ஸ்மித் அவருடைய புக்ல எழுதியிருக்காரு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சோ அந்த ஒரு புக் பேரு பார்த்தோம்னா An Enquiry of the Nature and Causes of the Wealth of the Nation அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தோம்னா நாடுகளின் செல்வமும் அதை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற மாதிரி இந்த புக் 1776ல பப்ளிஷ் ஆன ஒரு புக். அந்த புக்ல ஆடம் ஸ்மித் அவர்கள் ஒரு எழுதின ஒரு கான்செப்ட் என்னன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை பகுப்பு முறையை முதலா இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அறிமுகப்படுத்தினது பார்த்தோம்னா இவர் தான். அந்த ஒரு புக்ல வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்ன? ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கும். அந்த பெரிய வேலையை பார்த்தோம்னா சின்ன சின்ன வேலையா பிரிச்சு அந்த சின்ன சின்ன வேலையை ஒரு தனி நபர்கிட்டயோ அல்லது நபர்களை கொண்ட ஒரு குழு கூட்டியே கொடுத்துருவாங்க. அந்த எல்லா சின்ன சின்ன வேலையும் ஒவ்வொரு குழுவோ ஒரு தனிநபரோ பண்ணும்போது கடைசியில எல்லாருமே அந்த வேலையை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது எல்லா சின்ன சின்ன வேலையுமே நம்ம சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு வேலையா மாறும். அதாவது ஒரு முழு பொருளாகவோ அல்லது ஒரு முழுமையான ஒரு சேவையாகவோ மாறும், ஒரு உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொடக்ஷன். உதாரணமா நாம ஒரு பைக் எடுத்துக்கலாம், மோட்டார் பைக். அந்த மோட்டார் பைக்ல என்னென்ன பொருட்கள் இருக்கும்? ஒரு ஹேண்டில் பார் இருக்கும், ஒரு லைட் இருக்கும், கண்ணாடி இருக்கும், இன்ஜின் இருக்கும், சீட் இருக்கும், டயர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். இந்த வெவ்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி பண்றாங்க இல்லையா, மேனுஃபேக்சர்ஸ். சோ அவங்க பார்த்தோம்னா வெவ்வேறு நபர்களா இருப்பாங்க, இல்ல வெவ்வேறு குழுக்களா இருப்பாங்க, இல்ல வெவ்வேறு கம்பெனிஸா கூட கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு நபர்களுடைய ஒரு உழைப்பு வெவ்வேறு பொருட்களா மாறுது. அது எல்லா பொருட்களையும் பார்த்தோம்னா ஒரு மெக்கானிக் ஒன்னு சேர்க்கும் போது என்ன ஆகுது, அது ஒரு மோட்டார் பைக்கா மாறுது இல்லையா? அதே மாதிரி நீங்க எந்த ஒரு பொருளா கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற வீடா இருக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா வெவ்வேறு விதமான மனிதர்களுடைய ஒரு உழைப்பு சேரும் போதுதான் உருவாகுது. ஒரே ஒரு மனிதரோ அல்லது
ஒரே ஒரு குழு மட்டும் வந்து எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பா வந்து அவங்க அதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதை செய்யறதுக்கு ரொம்ப நேரமாகும். அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்யற அந்த ஒரு எஃபிஷியன்சி செயல்திறனை கண்டிப்பா அது பாதிக்கும். அதனால நம்மளால வந்து நிறைய பொருட்களையோ நிறைய சேவையோ வந்து உற்பத்தி பண்ண முடியாம போயிடும். இந்த வேலை பகுப்பு முறை, அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர், இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்க்கும்போது அதுல வந்து நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். அந்த நன்மைகள்ல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து வேலையை பிரிச்சு கொடுக்கிறோம் நிறைய நபர்கிட்ட. கொடுக்கும்போது அந்த ஒரு தனிநபரோ அந்த ஒரு நபர்களை கொண்ட ஒரு குழுவோ வந்து அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளை திரும்ப 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 அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த வேலையில வந்து அவங்க ரொம்ப திறமைசாலியா மாறுவாங்க. அவங்களுடைய ஒரு செயல்திறன் எஃபிஷியன்சி வந்து அங்க அதிகமாகும். அதாவது அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாவும் அந்த ஒரு வேலையை பண்ணுவாங்க, வேகமாவும் பண்ணுவாங்க, நல்லாவும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் இந்த ஒரு வேலை பகுப்பு முறையோட ஒரு தீமைகள் அப்படின்னு சொல்லும் போது, ஒரே வேலையை நமக்கு திரும்ப திரும்ப செஞ்சா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு சலிப்பு அடையும். இந்த வேலை பகுப்பு முறையோட ஒரு நன்மை ஒரு தீமை நான் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு வேலை அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள் நாம வந்து திரும்ப 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 செய்யும் பொழுது மட்டும்தான் நாம அந்த ஒரு துறையில, அந்த வேலை சம்பந்தப்பட்ட துறையில நம்ம வந்து பார்த்தோம்னா திறமை வளரும். திறமை வளரும் போதுதான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அதே நேரம் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளையோ திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு சலிப்படையும், ஒரு ஆர்வம் இல்லாம போகும் அந்த வேலை மேல. இது வந்து ஒரு மூளையோட ஒரு செயல்பாடு தான், ஒரு நேச்சரோட ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பா நம்ம மூளை அப்படிதான் நம்மளை வந்து கொண்டு போகும். திரும்ப திரும்ப உடனே பண்ணிட்டே இருக்க, மாறிக்கோ, வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். இதை நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கூட சொல்லலாம். எப்பயுமே வந்து நம்மள ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வச்சிருக்கிற, போரே அடிக்காத எந்த ஒரு நல்ல வேலையுமே கிடையாது. அப்படி எந்த நல்ல வேலையுமே வந்து போர் அடிக்கும். போர் அடிக்கிற வேலையை செஞ்சா தான் வந்து வெற்றி அடைய முடியும். சிம்பிளா சொல்ல போனா அதுதான் உண்மை. உதாரணமா வந்து பாத்தோம்னா, நம்ம டெய்லியும் சாப்பிடுறோமா, நம்மளோட அம்மாவோ அப்பாவோ வந்து இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், கடந்த ஒரு 30-40 வருஷமா நான் சமைச்சிட்டு இருக்கேன், இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துனாங்கன்னா என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதற்கான தீய விளைவுகளை நாம வந்து பார்த்தோம்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும் இல்லையா. எந்த ஒரு துறையிலுமே அதே மாதிரிதான். வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது போர் அடிக்குது இல்லையா, அதை ஹேண்டில் பண்றவங்க மட்டும்தான் இங்க வெற்றியாளரா மாறுறாங்க. அப்படிங்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சில வழிகளை சொல்றேன். நம்ம எந்த வேலை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருக்கணும். அந்த வேலையை நம்ம வந்து ஏன் செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பலமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும், சக்தி வாய்ந்த ஒரு காரணம் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த வேலையை வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து ரொம்ப கடின உழைப்போட சேர்ந்து நம்ம செய்ய முடியும். அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பர்பஸ் வச்சாச்சு, தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கோம் அதை வச்சுட்டு. ஆனாலுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் வந்து ஒரு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பிரேக் நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். பிரேக் அதாவது வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ நம்ம வந்து 1 நாளோ 2 நாளோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பிரேக் எடுக்கணும். நம்ம அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு வேலை செய்யறோம் இல்லையா, அந்த வேலையை பத்தி நினைக்கவே கூடாது, அது சம்பந்தமா எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது. அப்படியே வேறு விதமான வேலையை செய்யலாம், இல்ல வந்து வேறு விதமான உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். அப்படி ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அந்த பிரேக் அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து பார்த்தோம்னா நீங்க தொடர்ந்து வேலை செய்யறீங்களே, அந்த ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், நல்ல ஒரு ஸ்டார்ட்டா கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு அதுல வந்து நம்மளுடைய ஒரு திறமையை நம்ம வந்து அதிகரித்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு பயணத்துல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன ஒரு முன்னேற்றங்களை கூட வந்து பார்த்தோம்னா நாம கொண்டாடணும், ரொம்ப மதிப்பா நினைக்கணும், அதையும் ஒரு முன்னேற்றமா நினைக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து பல பேர் அதை வந்து ஒரு முன்னேற்றமா நினைக்க மாட்டாங்க, அதை ஒரு வெற்றியை நினைக்க மாட்டாங்க. இதற்கு நான் ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. நாம வந்து ஒரு பள்ளிக்கூடம் படிச்சிருக்கலாம். அப்போ வந்து ஒரு 35 மார்க் எடுத்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் படிக்கும்போது. அதே வந்து ஒரு உதாரணமா சொல்றேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நாம எழுதுறோம்.
ஒரு 5 மார்க் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற வச்சுக்கலாம். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஃபெயில் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதே எக்ஸாம் மாதிரி ஒரு 25 மார்க் நம்ம வாங்குறோம், அப்பயுமே எல்லாரும் ஃபெயில் 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 சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அதுதான் உண்மை. எல்லாரும் அதை சொல்லுவாங்க. நாம வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து நாம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா மைண்ட்ல அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் எடுத்துக்கணும். அதாவது முன்னாடி வந்து ஒரு 5 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருந்தோம், இப்ப நம்ம படிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், 25 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கோம், 10 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா மட்டும்தான் நாம வந்து பார்த்தோம்னா மறுபடியும் படிக்கிறதுக்கான ஒரு ஒரு விடாமுயற்சி நமக்கு கண்டிப்பா வரும். மறுபடியும் உழைக்கிறதுக்கான ஒரு எண்ணமே நமக்கு வரும். ஏன்னா உழைச்சா 10 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், மறுபடியும் உழைச்சோம்னா நம்ம 35 மார்க் வாங்குவோம் இல்லையா? அது 50 ஆகும், எனக்கு 90 ஆகும். பாஸ் பண்ணிட்டா மட்டும் நம்மளை சும்மா விட்டுற மாட்டாங்க. ஒரு 50 மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா படிக்கணும், எல்லாரும் 90 மார்க் வாங்கிட்டு இருக்காங்க, 95 மார்க் வாங்குறாங்க, 90 மேல வாங்கினா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சென்டம் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம 90க்கு மேல வர வரைக்கும், அது வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னும் நல்லா படிக்கணும், நீ வந்து வெற்றியாளர்லாம் கிடையாது, நல்லா படிக்கணும், அதெல்லாம் ஒரு மார்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை பார்க்கிற நிறைய மக்கள் சொல்லுவாங்க. நாம அந்த மாதிரி எடுத்துக்கும் போது 90க்கு மேல எடுத்தாதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 மார்க் வாங்குவோம், 60 மார்க் வாங்குவோம் அப்படிங்கும் போது நாம இன்னும் வெற்றியை அடையல போல, நாம வந்து உழைச்சதுக்குலாம் இன்னும் வெற்றியை நம்ம அடையல போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 90 மார்க் மேல வரது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி போயிடும். ரொம்ப நம்ம வந்து அந்த ஒரு முயற்சியை விட்டுருவோம், விடாமுயற்சியா நம்ம கண்டிப்பா இருக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தையும் சின்ன ஒரு வெற்றியும் நம்ம வந்து பார்த்தோம்னா கொண்டாடணும். மற்றவங்க வந்து கொண்டாடலாம் கூட நாம வந்து அதை ஒரு வெற்றியை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நாம வந்து நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு மதிப்பு வந்து அங்க அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னும் நம்ம உழைக்கிறதுக்கு, விடாமுயற்சியா உழைக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் சொல்ற அந்த ஒரு வெற்றி தான் வெற்றியும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டெப்புமே இங்க வெற்றி தான், அதுதான் வந்து உண்மை. அதை வந்து அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செய்ய முடியும், பெரிய பெரிய விஷயங்களை அவங்க தான் சாதிக்கிறாங்க. இந்த ஒரு உதாரணத்தை நம்ம எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பயன்படுத்தலாம். காலேஜ் படிக்கும் போதோ இல்லை வேலைக்கு போகும்போதோ எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதான் வெற்றி கிடையாது, 5வது ரேங்க் வாங்கினாலும் வெற்றி தான். அதுதான் நான் சொல்ல வரேன். 5வது ரேங்க் வாங்கினாலும் வெற்றி தான் நினைச்சீங்கன்னா தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அதற்கான சக்தி அப்பதான் உங்களுக்கு வரும் உழைக்கிறதுக்கு. இல்லைன்னா வந்து நீங்க உங்களுடைய நம்பிக்கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை வந்து நீங்களும் செய்யறீங்க, நானும் செய்யறேன், 2 பேருமே வந்து தொடர்ந்து செய்யறோம். அப்படிங்கும் போது நான் எப்படி வந்து அந்த வேலையை வந்து அப்ரோச் பண்றனோ, அந்த வேலையை நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து ஒரு புதுமை, ஒரு தனித்துவத்தை வந்து பார்த்தோம்னா அந்த வேலையை நீங்க வந்து புகுத்தணும். அது வந்து அந்த வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு கண்டிப்பா வந்து அது ஒரு ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னோவேஷனா அதில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலைகளை திரும்ப திரும்ப செய்யும் போது வரக்கூடிய அந்த ஒரு சலிப்பை வந்து நம்ம வந்து போக்க முடியும். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வேலையை செய்ய முடியாம சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்னால வந்து வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய மனசுக்குள்ள இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் நான் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன். அங்க வந்து நீங்க வந்து பார்த்தோம்னா என்னோட வீடியோஸை நீங்க அங்கேயும் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க தான் சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க. பார்க்கலாம்.